அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அமமுக போட்டியிடும் தொகுதிகள் உத்தேச பட்டியலானது தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அமமுக 11 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது உத்தேச பட்டியலானது வெளியிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அமமுக 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் உத்தேச பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்திருக்கிறது. அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக ஏற்கனவே நேற்று அறிவிப்பு வெளியான நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடக்கூடிய அந்த உத்தேசிய பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதன்படி சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்குமே முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தமிழன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே அந்த திருப்பத்தூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஞானசேகரன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே போல பூந்தமல்லி தொகுதியை பொறுத்த வரைக்குமே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலை அவர்களுக்கு திரும்ப வாய்ப்பு அளிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்குமே திருநெல்வேலி மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய இசைக்குமுத்து அவர்களுக்கு போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே போல ஒட்டப்பிடாரம் தொகுதி என்பது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. அந்த சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அதே போல பெரியகுளம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பெரியகுளம் தொகுதி மீண்டும் கதிர்காமு அல்லது மற்ற வேறொருவருக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல மதுரை மத்தியம் ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி மதுரை மத்தியம் ஒதுக்கினால் அதற்கு டேவிட் அண்ணாதுரை வேட்பாளராக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல திருவையாறு தொகுதி அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. அப்படி திருவையாறு தொகுதி ஒதுக்கினால் அதற்கு வேலு கார்த்திகேயன் அவர்கள் அது போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்குமே மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தேர்போகி பாண்டி மீண்டும் அதில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே போல திருச்சி மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்குமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த திருச்சி மேற்கை பொறுத்த வரைக்குமே தொட்டியம் ராஜசேகரனுக்கு வாய்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல மன்னார்குடி தொகுதி ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மன்னார்குடி தொகுதியை பொறுத்த வரைக்குமே காமராஜ் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. காமராஜை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே அந்த தொகுதியில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 3ஆம் இடம் அவர் பிடித்திருந்தார். 45,000 வாக்குகளுக்கு மேலாக அவர் பெற்றிருந்தார். அதனால் அந்த தொகுதி அவருக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 11 தொகுதிகள் ஒதுக்குவதற்கான அந்த உத்தேச பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ராஜலட்சுமி, அமமுக போட்டியிடும் 11 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.